கோடைக்கால விடுமுறை விட போறாங்க இல்லையா, அதுக்கான டிப்ஸ் வந்து சொல்றேன். நிறைய பேர் காலையில வந்த உடனே வயிறு வலின்னு சொல்லி ரொம்ப பேர் கஷ்டப்படுறீங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே அந்த வயிறு வலி தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, வெயில் காலம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு தண்ணியுடைய அளவு வந்து அதிகமாக நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிறீங்க. கொண்டு வரீங்க, குடிக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே இருக்க தண்ணி குடிக்கிறீங்க. ஒரு சிலர் தண்ணியே குடிக்கிறது இல்லை. அப்படி குடிக்கல அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஹீட் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு அந்த வயிறு வலி வர்றது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, தண்ணி நிறைய குடிக்கணும். அது மட்டும் இல்லை, உணவு சாப்பிடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் இரவு நேரத்தில் பரோட்டா, அந்த சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்றீங்க. அது சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஒரு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் அது ஜீரணமாகும். நீங்கள் சாப்பிட்ட உடனே படுத்துட்டிங்கன்னா தான் அந்த வயிறு வலி வர்றதுக்கான காரணம் அதுதான். அப்போ சாப்பிட்ற உணவை வந்து நல்லா மென்று சாப்பிடணும். சப்போஸ் ரொம்ப நேரத்துலேயே லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரமாவது நீங்கள் நடக்கணும். நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா தான் அந்த உணவு ஜீரணமாகும். அடுத்த நாள் வயிறு வலி வராமல் தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம வீட்டில் சாப்பாடு கண்டிப்பாக மிச்சம் இருக்கும். அடுத்த நாள் அம்மா கிட்ட சொல்லி அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் மோரோ இல்லை தயிரோ ஏதாவது கலந்து சின்ன வெங்காயம் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அது உடம்புக்கு குளிர்ச்சி. அதுவும் இல்லாமல் நீங்கள் கம்பங்கூழ் குடிக்கலாம், ராகி கூழ் குடிக்கலாம். இந்த மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்குங்க. முடிஞ்ச அளவு ஆயிலில் பொரிச்சது, வறுத்தது அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிட்றத இந்த வெயில் காலத்தில் தவிர்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து உங்களுடைய உடல் உபாதைகளை அதிகப்படுத்தும். ஏற்கனவே பாடி ஹீட்டாக இருக்கும்போது அதுவும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்னாகும், பாடி மேலும் ஹீட் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு வயிறு வலி வர்றது. அதனால ஆரோக்கியமான உணவு, பழ வகைகள், பழச்சாறு இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்குங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.